நான் ரீசெண்டாக 40 லிட்டர்ஸ் மார்பி ரிச்சர்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஓடிஜி வாங்கியிருந்தேங்க. அதோட ஃபஸ்ட்டு யூஸ்க்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேங்க. நல்ல ஒரு ஈரத்துணி வச்சு அந்த மெஷினை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வெறுந்தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி கழுவிடணும். இந்த ரோட்டசரி பேஸ்கெட் வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். அந்த ராட் இருக்கும், அதில் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இதை நல்லா சோப்பு போட்டு தரோவாக கழுவுனதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து அது மேலே விடணும். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே மேனுவலில் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நான் இதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு கடாய் வாங்கியிருந்தா கூட இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணுவேன். அதே மாதிரி மற்ற கொடுத்துருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்ஸை வர்ற அந்த ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு சுடுதண்ணி விட்டு அதுக்கப்புறம் காய வச்சிடணுங்க. நல்லா தண்ணி எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெஷினில் செட் பண்ணி அப்பர் ராட் லோயர் ராட் ரெண்டையுமே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 230 டிகிரி செல்சியஸில் வச்சு 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் பேக்கிங் அல்லது டோஸ்ட் மோடில் வச்சு நம்ம ஆன் பண்ணி விடணுங்க. அப்படி பண்ணும்போது அதில் இருக்கிற பிளாஸ்டிக் ரெசிடியூஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங் அப்போ லெட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் எவாப்ரேட் ஆகி டாக்ஸின் ஃப்ரீயாக ஆகிடும். அதுக்கப்புறம் ரெடி டு யூஸ் ஆயிரும். நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் வேரியண்ட் நான் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டீஹைட்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது, ஏர் ஃப்ரையர் இருக்குது, டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே ரோட்டசரி ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ரீசன்னால் இந்த மாடல் நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.